மூவேந்தர்களும் கடையேழு வள்ளல்களும் மூச்சங்கமும் மறைந்து போன பின்னரும் தமிழ் மொழியை தாழ்வு பெறாமல் தாங்கி நிறுத்திய பிற்கால மன்னர் வரவினருள் சேதுபதி மன்னர்கள் முக்கியமானவர்கள். ராமநாதபுரம் ஆட்சி புரிந்த சேதுபதி மன்னர்கள் தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக போற்றியவர்கள் என்பது வரலாறு. சேதுபதி மன்னர்களின் அவைக்கள புலவர்களும் அவர்களால் ஆதரிக்க பெற்ற புலவர்களும் எண்ணற்ற தனி பாடல்களையும் நூல்களையும் ஆக்கி தமிழ் உலகுக்கு தந்தனர். சேது மன்னர்கள் சிலர் சிறந்த கவிபாடு வல்லமை பெற்றிருந்தனர். பிற்கால சேதுபதிகள் சிலர் அரிய தமிழ் நூல்களை தாங்களே புதுப்பித்தும் பதிப்பித்தும் பிறர் பதிப்பிற்கு பொருள் உதவி செய்தும் அளித்து வந்தனர். அனைத்துக்கும் மேலாக மதுரையில் தமிழ் சங்கம் ஒன்றினை நிறுவி அரிய தமிழ் பணியும் செய்தனர். சேதுபதி நாட்டு அவைக்கில புலவர்களாக விளங்கியவர்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள். இவர்களுக்கு சேதுபதிகள் பல்வேறு வகைகளில் பரிசீலித்து சிறப்பு செய்தனர். சங்ககால தமிழ் வளர்ச்சியை நோக்குகின்ற போது மதுரை நாயக்க மன்னர்களால் அதிகம் பேணப்படாத நிலையில் தமிழ் புலவர்கள் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களிடம் அதிகம் உதவி பெற்றனர். ஒரு காலத்தில் மதுரை தமிழுக்கு மையமாக இருந்த நிலை மாறி ராமநாதபுரத்துக்கு மாற்றப்பட்டது என்றால் அது மிகையாகாது என்று கூறலாம். சேதுபதிகள் காலத்தில் தமிழ் மொழி எவ்வாறெல்லாம் வளர்ச்சியுற்றது என்பது பல வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. மதுரை 4ஆம் தமிழ் சங்கம் 1901ஆம் ஆண்டில் பாண்டித்துரை தேவரால் தொடங்கப்பட்டது. தமிழ் சங்கத்தின் நோக்கங்கள் 9 இருந்தன. தமிழ் கல்லூரி நிறுவுதல், இரவாதுள்ள தமிழ் ஏடுகளையும் நூல்களையும் தொகுத்தல், அரிய நூல்களை அச்சிடுதல், வடமொழி ஆங்கில நூல்களை தமிழ் மொழிபெயர்த்தல், தமிழ் இதழ் வெளியிடுதல், தனித்தமிழ் தேர்வு நடத்தி பட்டங்கள் வழங்குதல், தமிழ் அறிஞர்களை கொண்டு பேருரையாற்ற செய்தல், புலவர்களை ஒருங்கு கூட்டி தமிழா ஆராய்தல், நூல்களை அரங்கேற்றுதல், இந்த 9 நோக்கங்களையும் நிறைவேற்றும் வகையில் மதுரை தமிழ் சங்கம் அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. செந்தமிழ் என்னும் திங்கள் இதழ், தமிழ் சங்க அச்சுக்கூடம் ஆகியவை நிறுவப்பட்டன. பாண்டித்துரை தேவரின் தமிழ் வளர்ச்சி பணிகள் பற்றிய எண்ணங்களின் வடிகாலாக அமைந்தது செந்தமிழ் இதழ். செந்தமிழில் பெயர் தாங்கி வெளிவந்த முதல் இதழ் செந்தமிழ். இந்த இதழ் தொடங்குவதற்கு முன்னரே 1903ஆம் ஆண்டு நூல்களையும் இதழையும் அச்சில் கொணர தமிழ் சங்க முத்திரசாலை என்னும் பெயரில் அச்சுக்கூடம் 1901ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. இவ்வாறு தமிழ் சங்கத்தின் பணி மிகவும் பாராட்டக்கூடியதாக பெருமைக்குரியதாக அப்போது இருந்தது. தமிழ் இலக்கியத்தில் சிற்றிலக்கியம் சிறந்ததோர் இடத்தை பெறுகிறது. இவர்கள் காலத்தில் 100க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள் தோன்றியுள்ளன. அவைகளில் கோவை இலக்கியமும் ஒன்று. பொதுவாக கோவை நூல்கள் 400 கட்டளை கலித்துறையால் பாடப்படுவன. ஒரு துறைக்கு 1க்கு மேல் பாடல் புனையும் வழக்கப்படி நிலை வளர்ச்சி பெற்று ஒரு துறைக்கு 400 பாடல்கள் பாடும் எல்லைக்கு சென்றது. இந்த வகையில் திருமலை ரகுநாத சேதுபதியின் மீது அமிர்த கவிராயரால் பாடப்பெற்ற நாணி கண்புதைத்தல் என்னும் ஒரு துறைக்கோவை முதல் நூல் என்ற சிறப்புக்குரியதாக அமைந்தது. எனவே கோவை இலக்கிய வளர்ச்சியில் ஒரு துறைக்கோவை என்னும் கிளை தோன்றியதற்கு சேதுபதி மன்னர்கள் அவைக்களம் காரணமாக இருந்தது என கூறுகிறார்கள். பல புலவர்கள் சமயோகிதமாய் பாடிய தனிப்பாடல்களை திரட்டி தொகுத்தல், பல புலவர்கள் பாடிய நூல்களிலிருந்து சிறப்பான பாடல்களை எடுத்து தொகுத்தலும் ஆகிய முயற்சிகள் முதலில் சேதுபதி மன்னர்கள் காலத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டன. பொன்னுச்சாமி தேவர் சந்திரசேகர கவிராஜ பண்டிதரை கொண்டு தனி பாடல் திரட்டி கோப்பித்தார். பல நூல்களிலிருந்தும் தொகுத்த பாடல் திரட்டு, பன்னூர் திரட்டு எனப்படும் இந்த நூல்கள். இத்தனை முதலில் செய்தவர் பாண்டித்துரை தேவர். இவரை பின்பற்றி வண்ணத்திரட்டு, சீட்டுக்கவி திரட்டு, தூது திரட்டு, பிள்ளைத்தமிழ் கொத்து, கோவை கொத்து போன்ற திரட்டு நூல்கள் தோன்றின. அச்சியந்திரம் தோன்றிய பின் தமிழகத்தில் நாள், வார, திங்கள் இதழ்கள் வெளிவரத் தொடங்கின. இதழ்களின் சிறப்பினை நன்கு உணர்ந்த சேதுபதி மன்னர்கள் தாங்களே இதழ்களை நடத்தியதோடு இந்த முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு பொருளுதவியும் செய்தார்கள். மதுரை 4ஆம் தமிழ் சங்கம் நடத்திய செந்தமிழ் இதழ் குறிப்பிடத்தக்கதாகும். இது அரசியல் தாக்கம் இன்றி தமிழ் வளர்ச்சி ஒன்றைய குறிக்கோளாக கொண்டு நடந்து வருகிறது. சேதுபதி மன்னர்கள் பிறர் இதழ்கள் நடத்த பொருளுதவியும் செலுத்தியுள்ளனர். கிபி 1864ஆம் ஆண்டில் தொடங்கப்பெற்ற தத்துவ போதினிக்கு பொன்னுச்சாமி தேவர் 1000 ரூபாய் நன்கொடை தந்துள்ளார்.
ரூபாய் என்பது 1864 காலகட்டத்தில் அது மிக பெரும் தொகை. கிபி 1886 ஆண்டு வெளிவந்த பிரம்ம வித்யா என்னும் திங்கள் இதழுக்கும், திருச்செங்கோட்டிலிருந்து வெளிவந்த திவாகரன் இதழுக்கும், நாகப்பட்டினத்திலிருந்து வெளிவந்த நீல லோசினி பத்திரிகைக்கும் பாஸ்கர சேதுபதி உதவி செய்துள்ளார். வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் பொதுவான எழுத்துக்களை அமைக்க பாண்டியம் என்ற நூலை திரு நாராயணலங்காரை கொண்டு எழுதிவித்து புதுமை செய்தவர் பாண்டித்துரை தேவர். எழுத்து சீர்திருத்தத்திற்கு இவ்வகையில் முயன்ற முதல் சான்றோர் பாண்டித்துரை தேவர் என்றால் அது மிகையாகாது. சமுதாயம் முன்னேற்ற கல்வி அவசியம் என்பதை உணர்ந்த சேதுபதி மன்னர்கள் கல்வியை பரப்புவதிலும் கவனம் செலுத்தினார்கள். சேது நாட்டில் மரபு வழி கல்வியை போதிக்கும் வேத பாடசாலைகள் ஏற்படுத்தப்பட்டு வேதவித் பன்னர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கு சேதுபதிகள் தர்மாசனம் என்னும் பெயரில் நிலக்கொடைகள் வழங்கினார்கள். அங்கு பயிலும் மாணவர்களுக்கு உணவு, உறையுள் இலவசமாக தரப்பட்டன. பின்னர் ஆங்கில ஆட்சியின் போது மேனாட்டு கல்வி முறை தமிழகத்தில் புகுத்தப்பட்டது. இந்த கல்வி முறையை தென்னாட்டில் முதலில் ஏற்றுக்கொண்டது சேது நாடுதான். ஆங்கில கல்வி நிலையங்கள் பல இருந்தன. சேதுபதி மன்னர்களின் ஆதரவில் கிறிஸ்துவ பாதிரியார்கள் தோன்றினார்கள். கிபி 1784 ஆண்டில் ராமநாதபுரத்தில் சலிபன், ஸ்வாட்ஸ் ஆகியோர் முயற்சியால் SVG உயர்நிலைப்பள்ளி தோற்றுவிக்கப்பட்டது. அது அப்பொழுது ஸ்வாட்ஸ் உயர்நிலைப்பள்ளி என பெயர் பெற்றது. இந்த முறையில் பாம்பன், முதுகுளத்தூர், உத்திரகசமங்கை, ராஜசிங்கமங்கலம் ஆகிய இடங்களிலும் பள்ளிகள் தோன்றியது. சேதுபதி மன்னர்களே ராமநாதபுரத்தில் ராஜா உயர்நிலைப் பள்ளியையும் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியும் நிறுவினார்கள். பாஸ்கர சேதுபதி இத்தகைய கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவினார். பச்சை பெண் கல்லூரி மாணவர் ஒருவரின் படிப்பிற்கு ஆண்டுதோறும் 300 ரூபாய் வழங்கியதை அவர் நாள் குறிப்பு காட்டுகிறது. சென்னை பல்கலைக்கழக தமிழில் முதலிடம் பெறும் மாணவர்களுக்கு சேதுபதி அறக்கட்டளை ஒன்றும் நிறுவினார். பிற்கால பாண்டியர்களுக்கு பிறகு தமிழகம் அயல் மொழியினரின் ஆட்சிக்கு உட்பட்டது. மதுரை முகமதியர் ஆட்சியின் கீழும் நாயக்கர்கள் ஆட்சியின் கீழும் இருந்து வந்தது. எனவே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையின் சிறப்பு குறையத் தொடங்கியது. தமிழ் புலவர்களை போற்றி பாராட்டும் நிலையும் காணப்படவில்லை. இதனால் தமிழ் புலவர்களுக்கு தாங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் தமிழின் அருமையை உணர்த்தவும் ஒரு பற்றுக்கோடு தேவைப்பட்டது. சேது நாடு அவர்களுக்கு பழுமரமாக இருந்தது. எனவே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் புலவர்கள் சேது நாடு சென்றனர். சேதுபதியிடம் பரிசில் பெறுவதை பெருமையாகவும் கருதினார்கள். சேதுபதி மன்னர்களும் தமிழ் புலவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் தக்க வகையில் பரிசீலித்து போற்றி புகலிடம் தந்தனர். இதை சங்ககாலத்தில் நிலை பெற்ற மதுரை தன் சிறப்பினை இக்காலகட்டத்தில் ராமநாதபுரத்துக்கு தந்துவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. கனிவு தெரியாத கசடர்வால் சென்றே இனிய தமிழ் ஓதாத என்று முனிவதாய் கன்னத்திலே அடிக்க காதில் கடுக்கினிட்டான் மன்னன் எங்கள் சேதுபதி மால் என்று லட்சுமி கவிராயர் இதை பற்றி பாடியுள்ளார். கிபி 1920 ஆண்டு நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சேதுபதி மன்னர்களும் அவர்கள் தம் மரபினரும் தமிழ் நூல்களை தாமே தொகுத்து வெளியிட்டதோடு அல்லாமல் தமிழ் சான்றோர்களை கொண்டு நூல்களை தொகுப்பதிலும் புதுப்பிப்பதிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். சிறந்த உரை ஆசிரியர்களை கொண்டு நூல்களுக்கு உரைகளும் புத்துரைகளும் எழுத செய்து புதுப்பித்தனர். சேதுபதி அவர்களின் பொருள் கொடையால் 47 நூல்கள் வெளிவந்தன. பொருள் கொடை நல்கி பதிப்பு பணிக்கு துணை நின்ற சேதுபதி மன்னர்கள் அவர்கள் 2ஆம் முத்துராமலிங்க சேதுபதி, பாஸ்கர சேதுபதி, 3ஆம் முத்துராமலிங்க சேதுபதி, சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, பொன்னுச்சாமி தேவர், பாண்டித்துரை தேவர் போன்றோர் அடங்குவார்கள். இவர்களின் பொருள் கொடை கொண்டு அரிய நூல்களை பதிப்பித்த சான்றோர்கள் 14 பேர். அவர்களில் ஆறுமுக நாவலர், சந்திரசேகர கவிராஜ பண்டிதர், சிங்காரவேலு முதலியார், ஊவே சாமிநாத ஐயர், ராகவங்கி ஐயங்கார் ஆகியோர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். 2ஆம் முத்துராமலிங்க சேதுபதி தம் சொந்த பொருள் செலவில் தன் அரண்மனையில் சமஸ்தானம் முத்திரசாலை என்ற பெயரில் அச்சுக்கூடம் நிறுவி தமிழ் நூல்களை வெளியிட்டார். 3ஆம் முத்துராமலிங்க சேதுபதியின் பொருள் உதவியால் 12 நூல்கள் வெளிவந்தன. ஊவே சாமிநாத ஐயர், ராகவ ஐயங்கார், ராகவங்க ஐயங்கார், சுன்னாகம், குமாரசாமி பிள்ளை, வெள்ளைக்கால் சுப்பிரமணியம் முதலியார் ஆகியோர்கள் இவரிடம் பதிப்பு பணிக்கு பொருளுதவி பெற்றவர்கள்.
உவே சாமிநாத ஐயருடைய பதிப்பு பணிக்கு பொருளுதவி செய்ததோடு அவரின் பதிப்பு பணி நடந்தர 2 உதவியாளர்களை அமர்த்தி அவர்களுக்கு திங்கள்தோறும் ஊதியமும் வழங்கி வந்தார் சேதுபதி மன்னர்கள். உவே சாமிநாத ஐயர் தாம் பதித்த திருவிளையாடற் புராண பதிப்புரையில், நான் கவலையுறா வண்ணம் பல வருடங்களாக மாத வேதனம் அளித்து ஆதரித்து வரும் சேதுபதி என்று இவரை குறிப்பிட்டுள்ளார். மேலும் நல்லூர் மயிலைநாதர் உரைப்பதிப்பில் பழைய தமிழ் நூல்களின் பரிசோதனைக்கு உடனிருந்து உதவி செய்வோர்கள் விஷயத்தில் எனக்கு சிறிதும் பொருள் கவலையுண்டாகாத வகையில் ஸ்ரீ சேது சமஸ்தான அதிபதிகளும் மதுரை தமிழ் சங்க தலைவர்களும் சென்னை சட்ட நிரூபண சபை அங்கத்தினர்களுமான கௌரவம் பொருந்திய மகாஸ்ரீ ப. ராஜராஜேஸ்வர சேதுபதி மகாராஜா அவர்கள் கைமாறு கருதாமல் சில வருடங்களாக பேரன்புடன் பொருளுதவி செய்து ஆதரிக்கின்றார்கள். இவருடைய பெருந்தன்மை பெரிதும் மதிக்கத்தக்கதாகவும் என குறிப்பிட்டுள்ளார். பொன்னுச்சாமி தேவர் ராமநாதபுரத்தில் தன் அரண்மனையில் திறமிட கீர்வான முத்திரசாலை என்னும் பெயரில் அச்சுக்கூடம் நிறுவி நூல்கள் பல வெளிவர காரணமாக இருந்தார். ஆறுமுக நாவலர், தில்லையம்பூர் சந்திரசேகர கவிராஜ பண்டிதர், முத்துக்கருப்ப பிள்ளை ஆகியோர் இவரிடமும் பொருளுதவி பெற்று 8 அரிய நூல்களை தமிழுலகுக்கு வழங்கியுள்ளார். ஆறுமுக நாவலர் பொன்னுச்சாமி தேவரின் பொருளுதவியால் திருக்குறள் மூலமும் பரிமேலழ அழகரையும் திருக்கோவையாருடைய நூல்களையும் இலக்கண கொத்து, இலக்கண விளக்க சூறாவளி, தர்க்க சங்கிரகம் ஆகிய இலக்கண தர்க்க நூல்களையும் வெளியிட்டார். ஆறுமுக நாவலர் தம்முடைய திருக்கோவையாருரையில் திருக்கோவையாருரையை பதிப்பித்து பிரகடனம் செய்வதற்கு உதவி செய்த மகாஸ்ரீ பொன்னுச்சாமி தேவர்களுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுதல் போலவே அதனை கற்பார் யாரும் மிக்க உவகையோடு பாராட்டுவார்கள் என்று நம்புகிறேன் என கூறியுள்ளார். முற்காலத்தில் பாண்டியர்களைப் போல இக்காலத்தில் இந்த பிறவு அவர்கள் தமிழை வளர்ப்பார்கள் என்று உறுதியாக கருதுகின்றேன் என்று பொன்னுச்சாமி தேவரை பாராட்டுகின்றார். பாண்டித்துரை தேவரின் பொருளுதவி கொண்டு உவே சாமிநாத ஐயர், மதுரை ராமசாமி பிள்ளை, சபாபதி நாவலர், சன்னாகம் குமாரசாமி பிள்ளை, சிங்காரவேலு முதலியார், சேரா சுப்பிரமணிய கவிராயர், திரு நாராயண ஐயங்கார் ஆகியோர் 12 நூல்களை வெளியிட்டுள்ளனர். உவே சாமிநாத ஐயரின் பதிப்பு பணிக்கு பாண்டித்துரை தேவர் பொருளுதவி பேரியக்கத்தை நல்கியது. நன்றி மறவாமல் ஐயரும் தேவரை தம் நூல்களில் பல பாராட்டியிருக்கின்றார். மணிமேகலையை கவலையின்றி ஆராய்ந்து பதிப்பகத்திலிருந்து வெளியிட்டு பொருளுதவி செய்த பாலவனத்தம் ஜமீன்தாராகிய ராமநாதபுரம் மகாஸ்ரீ பாண்டித்துரை தேவருடைய தன்னலியையும் பெருந்தகையையும் ஒருபொழுதும் மறக்க முடியாது என்று பாராட்டுகின்றார். பாண்டித்துரை தேவரின் பொருளுதவியால் வெளிவந்த குறிப்பிடத்தக்க நூல் அபிதான சிந்தாமணி என்னும் மாபெரும் நூலாகும். இந்நூலாசிரியர் சிங்காரவேலு முதலியார் பொருள் தட்டுப்பாட்டால் இந்நூலை அச்சில் கொணர முடியாத நிலையில் இருப்பதைக் கண்டு தேவர் அவர்கள் பொருளுதவி செய்து அச்சில் கொண்டு வந்தார்கள். பாண்டித்துரை தேவரின் பதிப்பு பணிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது தமிழ் சொல்லகராதி 1905ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. தமிழுக்கு விரிவான ஓர் அகராதி நூல் வேண்டுமென்ற ஆசை காரணமாக யாழ்ப்பாணத்து கதிரை வேப்பிள்ளை அரிதின் தொகுத்த நூலை அச்சிட்டு வெளியிட்டார். சேதுபதி மன்னர்கள் தங்களது நல்லாட்சி பல வகைகளின் உதவிய தனியார்களது வாழ்க்கை செலவிற்கும் குடும்ப பராமரிப்புக்கும் விளைநிலங்களை அன்பு காணிக்கைகளாக வழங்கி வந்தனர். வீரர்களும் புலவர்களும் இவ்வகையான கொடை காணிக்கைக்கு உரியவர்களாக இருந்தனர். இந்த வகை காணிக்கைகளுக்கு பெரும்பாலும் அரசு இறை விதிப்பினின்றி விலக்கு அளிக்கப்பட்டு வந்தது. ஒரு சில காணிகள் குயிட் ரெண்ட் பொறுப்பு என்ற இலகுவான வரி விதிப்புக்கு உட்பட்டவையாகவும் இருந்தன. இவ்வாறு அளிக்கப்படும் முறைக்கு ஜீவித ஈனாம் என்று பெயர் வழங்கப்பட்டது. தர்ம சாசனம் அளித்தல் என்ற முறையிலும் சிறந்து சேதுபதி மன்னர்கள் விளங்கினார்கள். அந்தணர்களுக்கு சேதுபதி மன்னர்கள் வழங்கிய அறக்கொடை இது. சிற்றூர்களை முழுமையாகவோ பகுதியாகவோ வழங்குவது. இவ்வாறு வழங்கிய அறக்கொடையும் பிரம்மத்தேயம், சதுர்வேதி மங்கலம், அகரம் என்னும் பெயர்களில் வழங்கப்பட்டு வந்தன. இவ்வாறு வழங்கப்படும் பகுதிகளும் வளமையில் சிறந்ததாகவே இருந்தன. இவை பெரும்பாலும் இறையிலி நிலங்கள். சேது நாட்டின் அரசியல் சமூக நிலைகளில் பெரும் பணியும் பயனும் விளைத்தல் வேண்டி இது வழங்கப்பட்டது.
இந்த வகையில் அந்தன புலவர்களுக்கும் இத்தகைய சாசனம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் சமஸ்தான பதிவேடுகளில் இந்த அறக்கொடை 96 தர்ம சாசனம் என குறிப்பாக குறிக்கப்பட்டு உள்ளது. சேதுபதிகள் ஆட்சியில் இருந்த மொத்தம் 2167 கிராமங்களில் 932 கிராமங்கள் இத்தகைய அறக்கொடையாக வழங்கப்பட்டு இருந்தன. துண்டு மானியங்கள் வழங்குவதிலும் சேதுபதி மன்னர்கள் சிறந்து விளங்கினார்கள். அறச்செயல்களுக்காக வழங்கப்பட்ட ஊர், ஏந்தல், விளைநிலம் ஆகியவைகளில் பகுதியாக வழங்கப்பட்ட நிலங்கள் போக எஞ்சியுள்ள நிலம் அறச்செயல்களுக்காகவும் புலவர்களுக்காகவும் வழங்கப்பட்டன. இத்தகைய பகுதி அறக்கொடை, தான் துண்டு மானியங்கள் என அழைக்கப்பட்டன. முற்றூற்று வழங்குதல் சேது நாட்டின் நடைமுறையில் இருந்து வந்த பல வகையான வரி விதிப்புகளில் விலக்கு அளித்து புலவர் போன்றோருக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை முற்றூற்று என அழைக்கப்பட்டது. வருசாசனம் புலவரின் குடும்பத்திற்கு ஓராண்டிற்கு தேவையான பொருட்களை தானியமாகவோ பணமாகவோ அல்லது இவ்விரண்டும் சேர்த்து வழங்கும் இது ஜாரி மகமை நிதியிலிருந்து வழங்கப்பட்டது. தினப்படி அளித்தல் புலவருக்கும் அவர்தம் பரிவாரத்திற்கும் அரண்மனையில் தங்கியிருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் உணவு முதலியவற்றுக்கு பொருட்களாக வழங்குதல் தினப்படி எனப்படும். இவையே அன்றி அவைக்கள புலவர்களுக்கு சிறப்பு பட்டங்களும் பொற்கடகங்களும் பரிசில்களும் வழங்கி சேதுபதி மன்னர்கள் சிறப்பு செய்துள்ளனர். கிட்டத்தட்ட 64 கிராமங்கள் புலவர்களுக்கு பல்வேறு வகையில் வழங்கப்பட்டுள்ளன. சேது நாட்டு அவைக்கள புலவர்களுள் பொன்னெட்டி மாலை சர்க்கரை புலவர், அனந்த கவிராயர், சவாது புலவர், சாந்த புலவர், படிக்காசு புலவர், பல பட்டை சொக்கநாத புலவர், சரவண பெருமாள் கவிராயர், மாம்பழ கவிசிங்க நாவலர், ராகவையங்கார், வேம்பத்தூர் பிச்சுவையர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாக விளங்கினார்கள். சேது நாட்டு அவைக்கள புலவர்கள் பாடியதாக 884 தனி பாடல்களும் 184 நூல்களும் கிடைக்கின்றன. புலவர்கள் சேது வேந்தர்கள் அவைக்களத்தை தம் திறமையை காட்டி பரிசிதல்கள் பெறுவதை பெருமையாக கருதினார்கள். தமிழகத்தின் பல இடங்களிலிருந்தும் ஏன் ஈழ நாட்டிலிருந்தும் கூட புலவர்கள் சேதுபதிகளின் அவைக்கு வந்து பரிசில் பெற்று சென்றனர். 30க்கும் மேற்பட்ட புலவர்கள் சேதுபதிகளின் ஆதரவை பெற்றவர்கள். இந்த புலவர்கள் ஆற்றிய நூல்கள் அரங்கேறவும் புலவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் தீரவும் சேதுபதிகள் பொருள் உதவி செய்தனர். சைவ சமய கொள்கைகளை பரப்பிய அறிஞர்களுக்கு பட்டயம் பரிசும் அளித்தும் சிறப்பு செய்தார்கள். புலவர்கள் நிறுவிய சபைகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் பொருள் உதவி செய்தனர். சேதுபதிகளின் ஆதரவு பெற்ற புலவர்களுள் நமச்சிவாய கவிராயர், லட்சுமண பாரதியார், திருச்சீரபுரம் கோவிந்தம்பிள்ளை, சந்திரசேகர கவிராஜ பண்டிதர், சதாசிவம் பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர், அரசன் சண்முகனார், சபாபதி நாவலர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சிறுகம்பையூர் சிற்றம்பலவையாவின் மருதூர் புராணம், சாமிநாத தேசிகரின் திருவாடனை புராணம், கருத்த முத்து பிள்ளையின் வில்வ புராணம் ஆகியவை சேது நாட்டு மன்னர்களின் அவைக்களத்தால் அரங்கேறியன. முதலாம் முத்துராமலிங்க சேதுபதியால் லட்சுமண பாரதிக்கு பாரதியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அரஞ்ச சண்முகனாருக்கு வயிற்றில் கட்டி நோய் ஏற்பட்டு துன்புற்று காலை பண்டிதத்தேவர் நோய் தீர பொருளுதவி செய்தார். சைவ சமய கொள்கைகளை பரப்பிய சதாசிவ நாவலருக்கு 5000 வெண் பொற்காசுகளும், சமாக்குளம் வெங்கட ராமனதாசுக்கு 700 வெண் பொற்காசுகளும் பாஸ்கர சேதுபதி வழங்கினார். சோமசுந்தர நாவலருக்கு வைதிக சைவ சித்தாந்த சண்டமாருதம் என்னும் பட்டம் பாஸ்கர சேதுபதியால் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் சதாசிவம் பிள்ளை பாஸ்கர சேதுபதியின் பொருளுதவியால் நீலலோசனி என்னும் பத்திரிகையை நடத்தினார். சங்ககால அரசுகளைப் போலவே சேதுபதிகளும் புவி அரசுகளாக மட்டுமின்றி கவி அரசுகளாகவும் விளங்கினார்கள். பிற்கால சேதுபதிகளுள் சிலர் இயற்றமிழ் வல்லவர்களாக திகழ்த்தோடு நூல் ஆராய்ச்சி செய்வதிலும் சிறப்பு பெற்றனர். சொல் பெயருக்கு நிகழ்த்துவதிலும் சிறந்து விளங்கினர். 2ஆம் முத்துராமலிங்க சேதுபதி, பாஸ்கர சேதுபதி, 3ஆம் முத்துராமலிங்க சேதுபதி, பொன்னுச்சாமி தேவர், பாண்டுத்துறை தேவர் ஆகியோர் புலமை பெற்ற அரசு சான்றோர்களாக திகழ்ந்தார்கள். இவர்கள் இயற்றியதாக 541 தனிப்பாடல்களும் 15 நூல்களும் கிடைக்கின்றன. 2ஆம் முத்துராமலிங்க சேதுபதி 397 தனிப்பாடல்களையும், வள்ளி மணமாலை, நீதிபோத வெண்பா, சரச சல்லாபா மாலை, பிரபாகர மாலை, பாலபோதம், சடாக்கர சாரப்பதிப்ப பதிகம், முருகர நூபுதி,
காயகப்பிரியா, ரசிக ரஞ்சனம் ஆகிய 9 நூல்களையும் எழுதியுள்ளார். பாஸ்கர சேதுபதி திருவாலவாய் பதிகம், காமாட்சி அம்மை பதிகம், ராமநாதர் பதிகம் ஆகிய 3 பதிகங்களை பாடியுள்ளார். பாஸ்கர சேதுபதியிடம் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது. இவர் சுவாமி விவேகானந்தரை அமெரிக்கா சென்று வர தூண்டியதுக்கு பொருளுதவி செய்தார். இவர் உதவியால் தான் விவேகானந்தா அமெரிக்காவுக்கு சிக்காகோ நகருக்கு சென்று வந்தார். 3ஆம் முத்துராமலிங்க சேதுபதி 60 தனி பாடல்கள் பாடியுள்ளார். சேதுபதிகளின் மரபில் தோன்றி வரும் 2ஆம் முத்துராமலிங்க சேதுபதியின் அண்ணனுமான பொன்னுச்சாமி தேவர் கவி புனையும் திறமை பெற்றிருந்ததோடு திருக்குறள், கம்பராமாயணம், மகாபாரதம், சிற்றிலக்கியங்கள் போன்றவற்றில் நிரம்ப பயிற்சி உடையவராகவும் நூல் ஆராய்ச்சியில் இசைப்புலமையிலும் சிறந்து விளங்கினார். இவர் பாடியதாக 68 தனிப்பாடல்கள் இருக்கின்றன. இவருடைய மகன் பாண்டித்துரை தேவர் மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவி தமிழை வளர்த்தவர். சிறந்த சொற்பொழிவாளர், நூல் ஆராய்ச்சி வல்லுனர். இவர் பாடியதாக 16 தனி பாடல்களும் ராஜராஜேஸ்வரி பதிகம், சிவஞான சுவாமிகள் இரட்டை மணிமாலை, சிவஞானபுரத்து முருகன் மீது காவடி சிந்து ஆகிய 3 நூல்களும் கிடைக்கின்றன. இவ்வாறு தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் நூல்களின் வளர்ச்சிக்கும் அரும்பாடுபட்டு உதவியவர்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சேதுபதி மன்னர்கள் என்பது மறுக்க முடியாத சரித்திரம். இன்று நூல்கள் பாதுகாக்கப்பட்டதும் தமிழ் உலகம் முழுவதும் பரவி விளங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் சேதுபதி மன்னர்கள் என்பது இதன் மூலம், இந்த வரலாற்று சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது.